எத்தன்ட்டீங்களா? 127. Steps in solving a problem through operation research. அது சார். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. நீங்க இந்த வெர்ஷன் தான் எடுத்துட்டு இருக்கீங்கல்ல இப்போ? நியூ வெர்ஷன் தானே? டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்யூனிகேஷன், ஹோம் மேனேஜ்மெண்ட் பட்ஜெட்டிங் அடுத்த பேஜ். இது. அதான். ம். ஸோ இந்த ஆப்பரேஷன் ரிசர்ச்சோட இந்த கம்ப்ளீட் சம்ஸும் வந்து தெர் ஆர் ஃபியூ ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து வி வில் சார்ட் அவுட் த ப்ராப்ளம். அந்த ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆம், ஆப்பரேஷன் ரிசர்ச்ன்றது வந்து ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் இது. அதுல வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ராப்ளம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு போது என்னெல்லாம் வேணும்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் வந்து ரா மெட்டீரியல் கன்ஸ்ட்ரெயின்ட்டா, இல்ல ப்ராப்ளம் வந்து லேபர் கன்ஸ்ட்ரெயின்ட்டா? கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன ப்ராப்ளமா? லேபர் கம்மியா இருக்கா? ரா மெட்டீரியல் கம்மியா இருக்கா? என்னெல்லாம் ஃபேக்டர் கம்மியா இருக்கு? நம்ம அதுக்கு அந்த ஆ இந்த சினாரியோவோட ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன இன்புட் குடுக்கணும்? நம்மளுக்கு என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வரும்? பேசிக்கலி இந்த என்டையர் திங் பண்றது ஆப்ஜெக்டிவ் வந்து மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்டா? மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட்டா? அப்புறம் வேரியபிள்ஸ், டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். அதாவது இங்க டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படின்றது வந்து ஒய்ன்னு ட்ரீட் பண்றாங்க. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ வந்து எக்ஸ்ன்னு ட்ரீட் பண்றாங்க. ஸோ இது வந்து நம்ம கிளியரா வந்து ஒரு சம்ல எக்ஸ் என்ன, ஒய் என்ன, சம் வந்து மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்டா, மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட்டா, என்ன ரா மெட்டீரியல் ரிலேட்டடா குடுத்துருக்காங்களா, இல்ல லேபர் ரிலேட்டடா குடுத்துருக்காங்களா, இல்ல ரா மெட்டீரியல் பிளஸ் லேபர் 2மே கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருக்கா, இல்ல 2மே இல்லாம மிஷின் ஹவர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள கிளியர் பண்ணிட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியரா வந்து டிராஃப்ட் பண்ணிக்கணும்ன்றது தான் ஃபார்முலேஷன் ஆஃப் அ ப்ராப்ளம். மேக்கிங் அ மாடல்ன்றது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் டேபிள் சார். எப்படின்னா, இப்ப மினிமைஸ் அப்படின்னு குடுத்துருக்காலே, இட் இம்ப்ளைஸ் மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் தான் என்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னா இதெல்லாம். அதாவது ரா மெட்டீரியல் வந்து எனக்கு லெஸ் தேன் 500 கேஜிஸ் இருக்கு. லேபரர்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 40 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அப்ப இந்த மாரி ஒரு சினாரியோல நான் எப்படி வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் மாடல் எடுத்துட்டு வரும்போது, நான் அது வந்து எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்றதுனால இந்த மாரி டேபிள் கிரியேட் பண்ணணும். 3வது வந்து ப்ராப்ளம் ஓட சொல்யூஷன் டிரைவ் பண்றது. ப்ராப்ளம் சொல்யூஷன் டிரைவ் பண்றது நெறைய மெத்தட்ஸ் இருக்கு சார். சார் இது மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்களா? ஆ, அதாவது இல்ல வெறும்னா நீங்க வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அ ப்ராப்ளம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மேக்கிங் அ ப்ராப்ளம் அண்டர்லைன் பண்ணிட்டு, ஆ உங்களுக்கு இப்படி ட்ரை பண்ணுங்க சார். ஒரே நிமிஷம். ஹார்ட் காப்பி இல்லையா? ஓகே. ஒரே ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். வந்து ஆ ஓகே. இப்ப அடுத்த ஸ்டெப் எப்படின்னா, வேலிடிட்டி ஆஃப் தி மாடல்னா, ஆ இப்ப இந்த கம்ப்ளீட் டேபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது, எவ்ளோ பீரியட் ஆஃப் டைமுக்கு வரும்? நம்ம சொல்லுவோம்ல, இப்போ ஒரு மெடிசின் வாங்கணும், ப்ராடக்ட் வாங்குனா வேலிடிட்டி, எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்கும்ல. அந்த மாரி இது வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் பீரியடுக்கு அப்ளிகபிளா? இல்ல லாங்கர் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்ளிகபிளா? அந்த மாதிரி இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமுக்குனா எவ்ளோ ரிலையபிள் ரிசல்ட் குடுக்கும்? அந்த மாரி அத வேலிடேட் பண்றதுன்றது ஸ்டெப் 4. ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 5ன்றது என்னன்னா ஃபீட்பேக். இப்ப எனக்கு சொல்யூஷன்ஸ்லாம் அந்த மாடல்லேருந்து வந்துருது. ஒரு ஒரு சினாரியோக்கு நான் சொல்யூஷன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல அகைன் சில அசம்ப்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டு தான் நான் அத வந்து சொல்யூஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, அப்போ உங்களோட number of assumptions whatever is been made with regard to cost, quality, அப்புறம் டெக்னாலஜி, மார்க்கெட் கண்டிஷன்ஸ்,
எல்லாத்த பேஸ் பண்ணியும் நம்ம அசம்ஷன்ஸ் வச்சிருப்போம். இதெல்லாம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபர்மேஷன் வேரியபிள்ஸ். ஸோ எதை அசம்ஷன்ஸா எடுத்துன்னு வந்து நான் இந்த சுச்சுவேஷனை வந்து நான் அரைவ் பண்ணியிருக்கேனோ, அதுக்கான அந்த டேபிள் அரைவ் பண்ணியிருக்கேனோ அதுக்கு பேர் வந்து இன்ஃபர்மேஷன் அரேபிள்ஸ். இதுல வந்து வேரியபிள்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் அரேபிள்ஸ் வேரியபிள்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சார். இது வந்து இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின். when such variables, இப்போ வந்து அந்த வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆகிறது அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்னா என்னோட சொல்யூஷன் வந்து கோஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எப்பெல்லாம் எனக்கு வந்து irrespective ஆஃப் லைக் வேரியபிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கிற பட்சத்துல தான் என்னோட சொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் கண்ட்ரோல் மெக்கானிசத்தோட இருக்கு, மாடலையும் நான் கரெக்டா டிசைன் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். அது ஸ்டெப் நம்பர் 5. ஸ்டெப் நம்பர் 6 என்ன சொல்றாங்கன்னா, க்ளோஸ் மானிட்டரிங்ல ஓஆர் ஸ்பெஷலிஸ்ட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ தே வில் டெஸ்ட் இட், டெஸ்டிங் பண்ணுவாங்க. நம்ம எப்பவுமே ஒரு ப்ராசஸ் வந்து எடுத்த உடனே லைவ் எடுத்துட்டு போக மாட்டோம் இல்லையா? டெஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அத வந்து லைவ் ஸ்டேட்டஸ்க்கு எடுத்துட்டு போவாங்க. They must also lay down in clear terms the methods of operations and procedures along with precautions and corrective mechanisms. ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அந்த ப்ராசஸ்ல வந்து எங்கேயோ இடத்துல சின்னதா ஒரு ஃப்ளா மாதிரி வருதுன்னா அந்த ஃப்ளா ஏன் வருதுன்றத அனலைஸ் பண்ணி ப்ரிகாஷனரி அண்ட் கரெக்டிவ் மெக்கானிசம்ஸ் பண்றதும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஓஆர் டெக்னிக். ஸோ ஆக மொத்தம் டு கிவ் யூ ஸ்மால் சம்மரி, ஓஆர் டெக்னிக் ஃபார்மேஷன் ஆஃப் அ ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கறது, அதுல இருக்கிற வேரியபிள்ஸ்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இண்டிபெண்ட் என்ன டிபெண்ட் என்ன அதெல்லாம் பார்த்துக்கிறது. ஸ்டெப் 2 இந்த மாதிரி மாடல் கிரியேட் பண்றது. when I create a model, whether the scenario is a maximization of profit or minimization of cost. Step number 3, what is the solution to my problem? That is very important, which can be framed up using different techniques. LP அப்படின்றது linear programming problem, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அல்காரிதம், கேம் தியரி. வேலிடேஷன்ன்றது எவ்வளோ பீரியட் ஆஃப் டைமுக்கு இந்த பர்டிகுலர் மாடல் வேலிடேட் ஆகும். ஃபீட்பேக் அண்ட் கண்ட்ரோல்ன்றது ஃப்ளக்சுவேட்டிங் ஆகிறத அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணி, அப்படி ஃப்ளக்சுவேட்டிங் ஆகிறதுனா அதில் கண்ட்ரோல் எப்படி நான் அப்ளை பண்ணலாம். கடைசி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் பேசிக்லி யூ டூ அ டெஸ்ட் ரன் அண்ட் மேக் இட் லைவ். இல்ல அதுலயே டெஸ்ட் ரன்லயே ஏதாவது ஃபிளாஸ் மாதிரி யூ ஃபிக்ஸ் இட் அண்ட் வைல் டூயிங் லைவ் இட் தெர் இஸ் நோ ஃபிளாஸ். அந்த மாதிரி பண்றது தான் இதோட ஸ்டெப்ஸ். இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் மெத்தடாலஜி இன் ஆப்ரேஷன் ரிசர்ச் 3 மெத்தட்ஸ் இருக்கு. அனாலிட்டிக்கல் மெத்தட், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அண்ட் சிமுலேஷன் மெத்தட். 3 மெத்தட். இதுல வந்து இந்த அனாலிட்டிக்கல் மெத்தட் அப்படின்றது வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் மாடலை வந்து அனாலிட்டிக்கல் மெத்தட்னு சொல்லுவாங்க. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ன்றத வந்து அல்கோரிதம்ஸ் டெவலப் பண்ணி அதன் மூலமா லைக் சொல்யூஷன் டிரைவ் பண்றது ட்ரையல் அண்ட் எரர். சைமுலேஷன் மெத்தட்ன்றது எப்படி வரும் அப்படின்னா, ரேண்டம் டேபிள்ஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வருது வந்து சைமுலேஷன். பின்னாடி இதெல்லாம் டீடைல்டா படிப்போம் சார். இதெல்லாம் நீங்க இது ஜஸ்ட் நேம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அனாலிட்டிக்கல் மெத்தட், ட்ரையல் அண்ட் மெத்தட் அண்ட் சைமுலேஷன் மெத்தட், தட் இஸ் இனஃப். இப்போ டெக்னிக்ஸ் என்னெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்குன்னா, ப்ராபபிலிட்டி டெக்னிக், அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ். ஒவ்வொன்றுத்துலயும் நம்ம சம் பின்னாடி பார்க்க போறோம். ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்கல், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வந்து இவங்க ஏன் இங்க கொடுக்கல அப்படின்னா, ஃபவுண்டேஷன்ல இதெல்லாம் கவர் பண்ணிருக்கிறதுனால நம்ம என்னெல்லாம் இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா படிப்போம். லீனியர் ப்ரோக்ராமிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அசைன்மெண்ட், கேம், இதோ இது ஃபுல்லா இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா நம்ம படிப்போம். ஆக்சுவலா ட்ரெண்ட் அனாலிசிஸ், டைம் சீரீஸ் வரைக்கும் நம்ம படிப்போம். காரலேஷன் இல்ல, அதே மாதிரி டைனமிக் ப்ரோக்ராமிங்கும் இல்ல. மற்ற சாப்டர் எல்லாம் டீட்டெயில்டா படிக்க போறோம். ஓகே. இப்போ எந்தெந்த ஏரியாஸ்க்கு ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் ஓவர் டெக்னிக்ஸ் என்ன யூஸ் பண்றாங்கன்றது பார்க்கலாம். இப்ப ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொடக்ஷன் ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில ஓவர் டெக்னிக்ஸ் வச்சிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி அனாலிசிஸ், அப்புறம் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரி ப்ராசஸ் பிளானிங் பண்ணணுமா எனக்கு ப்ராப்ளமா, இப்போ ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து லைன் ஆஃப் பேலன்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெசிலிட்டி பிளானிங் பண்ணணுமா, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. கெப்பாசிட்டி பிளானிங்கான ப்ராப்ளமா, பிரேக் ஈவன், டிசிஷன் ட்ரீ, ஸ்டாட்டிஸ்டிக்கல், அந்த மாதிரி இது எல்லாம் ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன,
என்னோட ரிசோர்ஸஸ நான் எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ண போறேன்? எவ்ளோ இருக்கு? எவ்ளோ எவ்ளோ ப்ரொடக்ஷன்க்கு எடுத்திருக்காங்க? க்ளோசிங் ஸ்டாக்ல எவ்ளோ இருக்கு? அடுத்த ஆர்டர் என்ன வந்திருக்கு? அந்த ஃப்ளோ எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகாம, எப்படி ஹவ் ஷுட் ஐ டூ த மெட்டீரியல் மேனேஜ்மென்ட்ன்றதுக்கலாம் இந்த டெக்னிக்ஸ். இப்ப வேர் ஹவுஸ் ஸ்டோர்ஸ்க்குலாம் நீங்க காஸ்டிங்ல படிச்சிருப்பீங்க. மெட்டீரியல் காஸ்டிங்ல. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, ஏபிசி அனாலிசிஸ், வெட் அனாலிசிஸ் அதெல்லாம் இருக்கும். இப்ப இன்வென்டரி பத்தி பண்ணணும் அப்படின்னா ஃபங்ஷனல் அனாலிசிஸ். இல்ல மார்ஜினல் காஸ்டிங்ல ஸ்டேஜ் 1ல எனக்கு நானே ரா மெட்டீரியல் இங்க மேனுஃபேக்சர் பண்ணிடலாமா இல்ல வெளியில இருந்து வாங்கணுமானா பிரேக் ஈவன் அனாலிசிஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஆபரேஷன் ரிசர்ச்ல ஒரு டெக்னிக் இருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா லைக் சினாரியோவை மீட் பண்ணி கரெக்டா வந்து ப்ராப்ளமையும் சார்ட் அவுட் பண்ணி வித் அசம்ஷன்ஸ் பண்ணி வி கேன் கெயின் எஃபிஷியன்சி. ஸோ இது நீங்க வந்து இந்த பார்ட் ஆஃப் இட் வந்து எங்க வரும்னு சொல்லிடுறேன் சார். அப்ஜெக்டிவ்ஸ்ல எப்படி கேட்பாங்கன்னா ஆர்என்டி இன்ஜினியரிங்ல டெக்னாலஜி செலக்ஷன் சிஸ்டம் அண்ட் ரிலேபிலிட்டிக்கு என்னெல்லாம் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னிக்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் டிசிஷன் மேட்ரிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்கல்னா ஆல் த த்ரீன்வாங்க. யூ ஹேவ் டு சூஸ் ஆல் த த்ரீ. உங்களுக்கு இந்த அப்ஜெக்டிவ்ஸ் அப்படி வரும். ஓகே இல்ல உங்களுக்கு புரியுதுல? இது இந்த 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 ஃபுல் டேபிளுமே அப்ஜெக்டிவ்ஸ் இம்பார்ட்டன்ட் சார். இந்த ஃபங்க்ஷனல் ஏரியாலே நீங்க இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இது வரைக்கும் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து லெட்ஸ் டேக் அ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டைம் எஸ்டிமேட் வாட் இஸ் த ஆபரேஷனல் டெக்னிக் வி ஹேவ் டு யூஸ்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எம்சிக்யூல கேட்பாங்க. ஓகேவா? சூப்பர். அந்த மாதிரி. இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆபரேஷன் ரிசர்ச்சும் ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆபரேஷன் ரிசர்ச்சும் ஒரே மாதிரி. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆபரேஷன் ரிசர்ச்னா என்ன அர்த்தம்னா ப்ராப்ளம் என்ன, ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான அப்ரோச் என்ன அடாப்ட் பண்ணிக்க போறேன், என்னோட டீம் எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து இந்த கோர் ஆபரேஷன் ரிசர்ச்ல வந்து பத்தியான டெக்னிக் நல்லா தெரியும், அப்புறம் நான் என்ன வந்து கான்செப்ட் வந்து இதுல யூஸ் பண்ணணும், அப்புறம் இந்த ஆபரேஷன் ரிசர்ச் ஓட என்டையர் ஒப்ஜெக்டிவ் வந்து மினிமைசேஷன் ஆஃப் காஸ்டா மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்டா, இது வந்து ஒரு இந்த பர்ட்டிகுலர் சினாரியோக்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்கா இல்ல 2 3 சொல்யூஷன் தான் இருக்கா, எந்த சொல்யூஷன் ஆப்டிமமா இருக்கு, அப்ராப்ரியேட்டா இருக்கு, ஓகே, எனக்கு பாட்டில் நெக் வந்து லேபர்ன்னு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன் நான் எப்படி மீட் பண்ணணும், அதை எப்படி நான் குவான்டிஃபை பண்ணிக்கணும், சொல்யூஷன் எப்பவுமே பிராக்டிக்கலா இருக்கணும், அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், ரிசல்ட் ஓரியன்டா இருக்கணும். அதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆபரேஷன்ஸ். நீங்க ஸ்டெப்ஸ் படிச்சிட்டீங்கன்னா அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி இந்த ஸ்டெப்ஸ் எழுதிடலாம். ஓகே. ஸ்கோப் ஆஃப் ஆபரேஷன் ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அதே தான் சார். டிஃபென்ஸ்ல யூஸ் ஆகும், இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல யூஸ் ஆகும், இன்ஜினியரிங் டெஃபினிஷன்ல யூஸ் ஆகும், மார்க்கெட்டிங்ல யூஸ் ஆகும், அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ல யூஸ் ஆகும், எஜுகேஷன் ட்ரைனிங் எல்லாத்துலயுமே யூஸ் ஆகுறது. Functions of operation research வந்து it is used for decision making. It is making the very big complex problem, breaking it down into small problems and arriving at the solutions. Trade offers அப்படின்னா என்னன்னு சொல்றேன். ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து என்ன அவருக்கு என்ன வேணும்னா ரா மெட்டீரியலும் ஸ்டாக்கும் ப்ராப்பரா மேனேஜ் ஆகணும். எங்கேயுமே வந்து ஹோல்ட் அப் ஆயிடக்கூடாது. ஓகே. ஓகே ஓகே. தெரியறதா சார் நான் ஸ்டார்ட் பண்றது? ஓ! அப்படியா? ஓகே, ஓகே. நீங்க பாருங்க எவ்ளோ பெஸ்ட் பண்ண முடியும். ஃபங்ஷன்ஸ் ஆஃப் ஆப்பரேஷன் ரிசர்ச். அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே லைனா தான் எடுத்துட்டே வரேன் சார். ஓகே. எடுத்தீங்க. ஓகே சூப்பர். இந்த லேப்டாப்ல வந்து சாரி அந்த ட்ரேட் ஆஃபர்ஸ்ன்றது என்னன்னா, ஒரு ப்ராசஸ் ஆஃப் அந்த மெட்டீரியல் ப்ரொக்யூர்மென்ட் வந்து கரெக்ட்டா இருக்கா? அண்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக் இல்லாம இன்ஷூர் பண்ணிக்கிறாங்களா? இம்மீடியட்டா எனக்கு ஆர்டர்ஸ் வருதா? அப்போ என்னோட எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிய வந்து நான் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கேனா? அந்த மாரி பார்க்கறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மெட்டீரியல் அந்த மாரி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் எங்கேயுமே ஒரு லேக் இல்லாம, ஹோல்ட் இல்லாம ப்ராசஸ் போயிட்டே இருக்கறதுக்கான சாத்தியம் வந்து ஆப்பரேஷன் ரிசர்ச் டெக்னிக் மூலமா கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்றத தான் சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் த ட்ரேட் ஆஃப் டிசிஷன்ஸ் ஓஆர் ஃபைன்ஸ் வேர் த ட்ரேட் ஆஃப் டேக்ஸ் பிளேஸ் when the total cost is a minimum. ஸோ சுத்தி சுத்தி ஒரே பாயிண்ட் தான் சார். காஸ்ட் கம்மியா இருக்கணும் எனக்கு. நான் லாபம் நெறைய பார்க்கணும். இதுதான் வந்து கம்ப்ளீட் ஓஆரோட
மெயின் ஆப்ஜெக்டிவே. அப்புறம் வந்து சிஸ்டம் இன்டகிரேஷன் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, ஒரு என்டையர் ப்ராசஸ்ல நெறைய சிஸ்டம்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டகிரேட் பண்ணுவாங்க. இன்டகிரேட் பண்ணி ஒரு தட் சப்சிஸ்டம்ஸ் மஸ்ட் பி ஃபுல்லி இன்டகிரேட் மெயின் சிஸ்டம் அண்ட் இட் வில் பி ஒர்க் as a சிக்னல் சிஸ்டம் டு மீட் த சேம் அப்ஜெக்டிவ். இதுக்கு பேர் கோல் கான்கிருவன்ஸ். இதுவும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சார். கோல் கான்கிருவன்ஸ். இல்ல நான் ஒண்ணு பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. அண்டர்லைன் உங்களால அங்க கஷ்டமா இருக்கும். ஐ வில் டூ இட் ஹியர். நீங்க அப்புறம் பார்த்துக்கோங்க அத. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். இல்ல, இல்ல. நீங்க நோட்ல எழுதாதீங்க. அப்ப ஃபுல்லா கிளாஸ் உங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு இங்கேயே அண்டர்லைன் பண்ணி குடுத்துர்றேன். நீங்க அப்புறம் எப்போ உங்களுக்கு டைம் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். பட் தென் இதுவும் பண்றேன். பார்க்கலாம். கரெக்ட்டா எழுதியிருக்கேன் சார். பார்த்துட்டேன். அந்த கீழ மட்டும் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியிருக்கு. மெஜாரிட்டி கரெக்ட்டா எழுதியிருக்கேன். எல்லாமே கரெக்ட்டா தான் எழுதியிருக்கேன்ல. நான் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கல. அதனால எதுவும் அப்டேட் பண்ணல. இப்ப சம் போடுவோம்ல. அப்போ ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிடுறேன். இந்த பார்ட் ஆஃப் இட். இதுதான் சார். இந்த பார்ட் ஆஃப் இட்லாம் நீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு கோட்ஸ் இருக்கோ, ஈவன் இஃப் ஐ மிஸ்ஸிங் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் கோட்ஸ் இருக்கோ, அது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆப்ஜெக்டிவ். ஓகேவா? இங்க ஆப்ஜெக்டிவ் இம்பார்ட்டன்ட்ன்னு போடுறேன். இந்த பின்னாடில இருந்தும் ஆப்ஜெக்டிவ் கேட்பாங்க. புக்குக்குள்ள இருந்தும் ஆப்ஜெக்டிவ் கேட்பாங்க. ஆனா கண்டிப்பா புக்குக்குள்ள இருந்து தான் கேட்பாங்க. புக்ல இருந்து வெளியிலலாம் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகே. நீங்க நல்ல புக்க தரவு பண்ணாலே யூ கேன் கெட் அ நல்ல கான்ஃபிடன்ஸ். அப்ப வந்து ஆ ஓஆர் டீம் வந்து நெறைய எக்ஸ்பெர்ட்ஸ் இருப்பாங்க. டிஃபரெண்ட் டிசிப்ளின்ஸ். இவங்க எல்லாருமே ஒரே ஒரு சொல்யூஷன்ல தான் ஆப்டிமம் சொல்யூஷன்ல தான் வந்து வொர்க் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டகிரேட்டட் அப்ரோச். எல்லாரும் ஒரே மாரி திங்க் பண்ணி, ஒரே ஒரு ஃபோக்கஸ்க்காக இப்போ லெட்ஸ் டேக் இப்போ வந்து நம்மளுக்கு ரிசோர்ஸஸ் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, கரெக்ட்டா என் ரிசோர்ஸஸ வந்து நான் யூஸ் பண்றது. அந்த சப்ளை செயின் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. அத கரெக்ட்டா பண்றது. எந்த விதமான ரா மெட்டீரியலும் கம்மியால, என்னோட ஃபினிஷ் ப்ராடக்ட் எல்லாமே வந்து சேல்ஸ்க்கு போயிடுச்சு. ஆ நான் வந்து லேபரர்ஸ் எனக்கு என்ன தேவையோ அந்த லேபரர்ஸ தான் கரெக்ட்டா நான் அந்த ஆக்டிவிட்டிக்கு ஃபிட் இன் பண்ணியிருக்கேன். ரா மெட்டீரியல் என்ன தேவையோ அதுதான் வந்து கீப்பர் கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். அதுக்கான அக்கவுண்டிங்கும் ஸ்டோர் கீப்பர் வந்து பண்ணிட்டாரு. வென்னெவர் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் இஸ் டு பி ரெய்ஸ்ட் அப்ப வந்து ஸ்டோர் கீப்பர் வந்து அத வந்து கரெக்ட்டா ரெய்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. இந்த என்டையர் ப்ராசஸே கரெக்ட்டா நடக்கிறது தான் இட் மீன்ஸ் ஆப்டிமைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். மினிமைசிங் டைம் ரொம்ப முக்கியம். எங்கேயுமே இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பெட்ரோல் போடும்போது கரெக்ட்டா நீங்க என்டர் ஆகும்போது ஒருத்தர் பெட்ரோல் போட்டு வெளில போயிட்டாரு. நீங்க வெயிட்டே பண்ணாம பெட்ரோல் போடுறீங்க. நீங்களும் வெளில வந்துடுறீங்க. அவன் சர்வீஸும் கரெக்ட்டா அது 1 மினிட்குள்ள அந்த பெட்ரோல் பங்க் கரெக்ட்டா பண்ணி, தேவையில்லாம இன்னொருத்தர்கிட்ட பேசி, உங்களுக்கு சேஞ்ச் கரெக்ட்டா குடுத்து, உங்க ரிலீவ் பண்ணி திருப்பி கரெக்ட்டா இந்த ஃப்ளோ நடந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமர்ஸ் வில் பி வெரி ஹேப்பி டூ கம் டூ தட் பங்க். அப்படி இல்லாம ஃபுல்லா லைனா நிக்கிறாங்க. மெதுவா இவர் பண்றாரு. சேஞ்சே கரெக்ட்டா குடுக்க மாட்டேங்கிறாரு. போற வேலையில வந்து வேற யார்கிட்டயாவது பேசிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? த என்டையர் ம இன்கம் வாட்டெவர் இஸ் வாட்டெவர் தட் பெட்ரோல் பங்க் ஷுட் கெட் வில் பி ரெட்யூஸ்டு. அவர் என்ன பண்ணுவாரு? போலாம்ப்பா நம்ம வேற பெட்ரோல் பங்க் பார்த்துக்கலாம். சுறுசுறுப்பாவே வேலை பண்ண மாட்டேங்கிறாங்க. 3 ஆள் போடணும். 1 ஆள் தான் போட்டுருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஆப்பரேஷன் ரிசர்ச் டெக்னிக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க எப்படி ஆப்பரேஷன் இங்க வந்து நம்ம ரேண்டம் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஒரு அந்த இதுல. அதுல வந்து தெர் இஸ் டைம்லேஷன் மாடல் இருக்கு. அங்க அந்த டெக்னிக்க இங்க யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி எப்படி இந்த வெயிட்டிங் டைம் கம்மி பண்ணலாம்? எப்படி இவங்களோட சர்வீசிங் டைம மினிமைஸ் பண்ணி ஹவ் வி கேன் மீட் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்ப்பாங்க. தட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் மினிமைசிங் த டைம். புரியுதா சார் உங்களுக்கு? ஜஸ்ட் உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸே அப்படியே எடுத்துட்டு வரேன். இங்க இருக்கிறது சிலது அப்படியே பயங்கர இதுவா இருக்கும். இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிள்லாம் குடுத்திருப்பாங்க. பட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வித் த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சோ தட் யூ கேன்
remember the points better. So always remember two predominant things in operation research. One is maximization of profit, other one is minimization of cost, other one is minimizing the time. இது வந்து ரொம்ப core important thing. இப்போ when I say minimizing the cost ன்னு வரும்போது நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. லீனியர் ப்ரோக்ராமிங், சிபிஎம், அசைன்மெண்ட், இஓக்யூ. மேக்ஸிமைசிங் தி ப்ராஃபிட்டுக்கு பேர்ட் சிபிஎம் இருக்காங்க. பேர்ட் சிபிஎம்ன்றது எப்படின்னா, ஒரு வேலையை எடுக்கிறேன். இப்போ லெட்ஸ் சே இப்போ திருவள்ளூர்லேருந்து யூ ஹாவ் டு டிராவல் போரூர்னு வச்சுக்கோங்களேன். யூ கேன் எய்தர் டேக் அ பஸ் ஃப்ரம் டைரக்ட் பஸ் டு திருவள்ளூர் டு போரூர், ஆர் யூ கேன் கம் டு பார்க், கேட்ச் அ ட்ரெயின், come get down at Gindi, get a bus and go to Porur. Or if you want to take any other idna, you can come, get down at Gindi, get Alandur, again you can get down at Vadapani, you can take so lot of routes are there. But what operation technique will tell you now, which route will uh, yield you minimum time, minimum cost and maximum profit. அதுதான் வந்து இந்த PERT CPM லாம் படிக்க போறோம். Okay. Next is selection of best alternative. Selection of best alternative capital budgeting in financial management almost line up ஆகும். எனக்கு நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணுமா வேணாமா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுனால எவ்வளவு வருஷத்துக்கு எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும், நான் வந்து மார்ஜினல் காஸ்டிங் வருது இங்க கொஞ்சம் கிளப் ஆகுது, நான் இந்த ரா மெட்டீரியல் நானே பண்ணிடலாமா இல்ல வெளியில கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கலாமா, இந்த டெக்னாலஜி நானே டிவைஸ் பண்ணலாமா இல்ல சைனா கிட்ட இருந்து டெக்னாலஜி இம்போர்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஓஆர் டெக்னிக் ஹெல்ப் பண்றது. ஸ்டார்டிங்ல இருந்து அதே பாயிண்ட் தான் சார். ஓகே. சோ நீங்க வந்து ஓஆர் பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்டெப்ஸ் இன் ஃபார்முலேஷன் ஆஃப் ஓஆர் நல்லா படிச்சுட்டீங்கன்னா எனி தியரி அண்ட் ஃபார் cracking out your sums for OR you can do it very easily. ஃபைனலா என்ன சொல்யூஷன், கரெக்டா வந்து சொல்யூஷன் நம்ம அரைவ் பண்றது, அவ்வளவுதான். See, any advantage you will have a limitation. இங்க என்னன்னா ஓஆர் ப்ராசஸ் ரொம்ப டீடைல்டா இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா ஓஆர் டெக்னிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. பெரிய இன்ஃபர்மேஷன் கேப் அதுதான். குவான்டிஃபிகேஷன், see ஓஆர் வந்து எப்பவுமே இட் ஒர்க்ஸ் ஆன் நம்பர்ஸ். இட் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்னால ஒர்க்ஸ் ஆன் நம்பர்ஸ். இப்ப வந்து இந்த பர்சன் வந்து ஸ்கில்டா இல்ல இருக்காங்கன்ற அந்த குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர் இருக்குல்ல, அது ஓஆர்ல இன்க்ளூட் பண்ண முடியாது. ஓஆர் என்டையர்லி ரிலைஸ் ஆன் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட் யூ ஹேவ் ஃபைனட். எந்த வேரியபிளை நான் இண்டிபெண்டா வச்சுக்கணும், எந்த வேரியபிளை டிபெண்டா வச்சுக்கணும்ன்றது இங்க கிரைட்டீரியா. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் ஓஆர் சால்வ் பண்ண முடியும். நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல சம்டைம்ஸ் லாட் ஆஃப் அன்லிமிட்டெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். கொரோனா டைம்ல என்ன, வெளியில போக முடியாது, இஸ் அ கன்ஸ்ட்ரெயின். அப்புறம் வந்து கரெக்ட் டைமுக்கு அங்க போக முடியுமா அப்படின்றது கன்ஸ்ட்ரெயின்ட். மாஸ்க் போட்டாலும் எனக்கு வந்து கொரோனா அஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். க்ரௌடட் பிளேஸ்க்கு போகக்கூடாதுன்றது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். அந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட்ல பிசினஸ் வந்து ஷுட் ஹேப்பன் அப்படின்ற போது ஓஆர் டெக்னிக் ரொம்ப யூஸ் பண்ண முடியுமானா கிடையாது. பட் இப்ப இருக்கிற நிலவரத்துல போஸ்ட் கொரோனா யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதே மாதிரி சிங்கிள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனால் தான் அது டீல் பண்ண முடியும். நிறைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தனா அதெல்லாம் பண்ண முடியாது. This is all about the theoretical part. Okay, so now we will get into the sums part, objective of production planning and control. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அதே தான். ஒரு ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், ரா மெட்டீரியல் கரெக்டா வரணும், லேபர்ஸ் கரெக்டா இருக்கணும், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கரெக்டா எனக்கு மேன் பவர் பிளானிங் கரெக்டான ஆளை கொடுக்கணும். கரெக்டான ஆளை கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா வேலை வந்து டிலே ஆகும், இல்ல வேலை தப்பாயிடும். அப்போ அந்த சூசிங் கரெக்டான ஆள் யாருன்னா மேன் பவர் பிளானிங். ஸ்டாக் கரெக்டா அவைலபிளா இருக்கணும், ப்ராசஸ்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி எனக்கு கரெக்டா, அந்த மாதிரி பேசிக்கான விஷயம் எல்லாமே அப் டு டேட்டா இருந்தா மட்டும்தான் என்னோட ப்ரொடக்ஷன் பிளானிங் கரெக்டா பண்ண முடியும். இதுக்கு எல்லாத்துக்குமே பாயிண்ட் என்ன, எனக்கு ஆர்டர் வரணும் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து. ஆர்டர் வரதுக்கு முக்கியமான விஷயம் என்ன, என்னோட நான் குவாலிட்டியா கரெக்டா கொடுக்கணும் அப்படின்றதுதான். ஸோ ஓவர்ன்றது குவாலிட்டியா ஒரு விஷயத்த பண்றதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லும்போது 6 ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஒண்ணு பிளானிங், ரூட்டிங், ஷெட்யூலிங். சார் இது மட்டும் நான் உங்களுக்கு
அண்டர்லைன் பண்ணி வைக்கிறேன். இதுல படிச்சிடுங்க. இது இஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் ஃபார் எம்சிக்யூஸ் என்டையர் திங். அதுக்கு அடுத்த சாப்டர் இப்ப வந்துட்டோம் சார் நம்ம. இங்க பாருங்க. இப்ப நம்ம முன்னாடி ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் பண்ணோம் இல்லையா? இப்ப அடுத்தது ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் 4.2க்கு வந்திருக்கோம். 4.2ல கரெக்ட். அதேதான், அதேதான். ஸோ அதுல வந்து பேஜ் நம்பர் 125ல இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே அப்ஜெக்டிவ்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் சார். எப்படி கேட்பாங்கன்னு சொல்றேன். Issuing the necessary orders and taking necessary steps to ensure that the time targets set in the schedules are effectively achieved ன்னு குடுத்துருவாங்க. அது என்ன ஃபங்ஷன்னு கேட்பாங்க. டிஸ்பேச்சிங்ன்னு இருக்கும் 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு. ஸோ நீங்க அத டிக் பண்ணிக்கணும். புரியுதா உங்களுக்கு? 4 சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு. அந்த பேட்டர்ன் காமிக்கிறேன் பாருங்களேன். எப்படின்னு இருக்கும்னா 4 குடுத்துருவாங்க சார் சாய்ஸ். ஓகே. அதுல நீங்க ஒண்ணு செலக்ட் பண்ற மாரி இருக்கும். எம்சிக்யூஸ். ஸோ இதுல எப்படின்னா டிஸ்பேச்சிங் எல்லாமே குடுத்துருவான். நீங்க அதுல கரெக்ட் ஆன்சர் இது இருக்கும். ஸோ இப்ப குடுத்திருக்கிற சம் வந்து இப்ப குடுத்திருக்கிற நம்ம படிக்கிற இது வந்து எம்சிக்யூ அப்ஜெக்டிவ்ஸ். இது எல்லாமே எம்சிக்யூ அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்க எப்படி பாருங்க. இப்ப வந்து ஒகேஷனல் செக்கப்ஸ், இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் உங்க இதுலயே ஆர்கனைசேஷன்லயே இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல சார்? சடனா இன்ஸ்பெக்ஷன்ஸ் அந்த மாரி பண்ணுவாங்களா? எப்படி? இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஓகே ஃபைன். ஜென்ரலா ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்ல இப்ப நீங்க இன்டர்ன்ஷிப்பா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்பா போடுறாங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன்ஸ் எப்படி பண்றாங்க? அதெல்லாமே காமிப்பாங்க. ஸோ இன்ஸ்பெக்ஷன்ல காஸ்ட் ஆடிட்டரோட ரோல் என்ன? அந்த மாரி வரும் உங்களுக்கு. ஸோ இது இப்ப இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோல நடக்கும். இந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ளோ. பிளானிங், ரூட்டிங், ஷெட்யூலிங், டிஸ்பேச்சிங், ஃபாலோ அப், இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ளோ அப்படியே சீக்வென்ஸா. ஆம். ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்ல நெறைய டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. இது என்ன பேர் மட்டும் பார்த்துக்கோங்க சார். ஓகே. பிளாக் கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல், லோட் கண்ட்ரோல், ஆர்டர் கண்ட்ரோல், ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் கண்ட்ரோல், பேட்ச் கண்ட்ரோல் அந்த மாரி பேர் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும் இதுக்கு. ம். இதுல அவ்வளவுதான் சார். இதுல வேற எதுவும் இல்ல. ஆ டைம் ஸ்டடி, ஆ வொர்க் ஸ்டடி, மெத்தட் ஸ்டடி இப்ப அது பார்க்கலாம். டைம் ஸ்டடி அப்டின்னா என்ன அர்த்தம்னா, ஆ எந்த டைம்ல இப்ப நான் நீங்க போரூருக்கு போறது ஒரு ஃப்ளோ சொன்னேன்ல. அந்த பெஸ்ட் பெஸ்ட் மேனர் ஆஃப் நோ ஆர் பெஸ்ட் ரூட் டு கோ டு போரூர். பெஸ்ட் ரூட் டு கோ டு போரூர்ன்றது வந்து அது என்ன இம்ப்ளை பண்ணோம்னா, எவ்ளோ டைமிங் கம்மி டைம் எடுத்து நீங்க போரூருக்கு போறீங்கன்றத அசஸ் பண்றது டைம் ஸ்டடி. ஓகேவா? ஸோ டைம் ஸ்டடி இஸ் டிஃபைன்ட் as searching um, defined as a scientific analysis of the methods and equipments used or planned in doing a piece of work, development in practical detail of the best manner of doing it and determination of time required. ஸோ இந்த டைம் ஸ்டடியில வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு வேலையை நீங்க வந்து சுருக்கமாவோ பெஸ்டாவோ அந்த அந்த ரூட்ல போனீங்கன்னா காஸ்ட் உங்களுக்கு கம்மியா இருக்கும்ன்றத சூஸ் பண்றது டைம் ஸ்டடி. ஓகே. மோஷன் ஸ்டடின்றது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆம், எந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இப்ப வந்து there are lot of methods sir like linear programming, transportation, assignment, probability, statistical techniques நிறைய மெத்தட் பார்த்தோம்ல. ரேண்டம் அனாலிசிஸ், சிமுலேஷன் நிறைய மெத்தட் இருக்கு. எந்த மெத்தட் நீங்க சூஸ் பண்ணி அந்த வேலையை வந்து நீங்க முடிக்கிறீங்க, பெஸ்டா முடிக்கிறீங்கன்றது மோஷன் ஸ்டடி. ஓகேவா? அப்புறம் இந்த டைம் ஸ்டடியும் மோஷன் ஸ்டடியும் அதை தாண்டி இன்னொரு ஒண்ணு இருக்கிறது வந்து ஒர்க் ஸ்டடி. என்னன்னா
மெத்தட் ஸ்டடி அந்த ஒர்க் மெஷர்மென்ட் விச் ஆர் யூஸ்ட். இப்போ நீங்க வந்து ஒர்க் ஸ்டடின்றது எப்படின்னா இந்த 4 M's சொல்லுவாங்க சார். மென், மெட்டீரியல், மணி அண்ட் மிஷினரி. 4 Mன்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸ்ல. அந்த 4 M's நீங்க பெஸ்ட்டா எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்கன்றது ஒர்க் ஸ்டடி. ஞாபகம் வச்சுக்கோங்க சார். டைம் ஸ்டடின்றது எந்த ரூட்டோ எந்த எந்த ரூட் எடுத்தா எனக்கு வந்து கம்மியான டைம்ல நான் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுவேன்றது டைம் ஸ்டடி. ஓகே. ஒர்க் ஸ்டடின்றது இந்த 4 M's மென், மெட்டீரியல், மிஷின், மணி 4த்தையும் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது வந்து ஒர்க் ஸ்டடி. ஓகே. மெத்தட் ஸ்டடின்றது என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க? எல்பிபி யூஸ் பண்ண போறீங்களா? டிரான்ஸ்போர்ட்டேஷனா? அசைன்மெண்ட்டா? கேம் தியரியா? டிசிஷன் மேக்கிங்கா? இல்ல வந்து இஓக்யூவா? இல்ல ம அம் ஏபிசி காஸ்டிங்கா? இல்ல வெட் அனாலிசிஸா? ஆ இல்ல வந்து சைமுலேஷனா? இல்ல ரேண்டம் டேபிள்ஸா? இல்ல என்ன மாரி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க அந்த ஜாப் அச்சீவ் பண்ண போறீங்க? அது என்ன விதமான சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றது மெத்தட் ஸ்டடி. அவ்வளவுதான். 3மே. சோ டைம் ஸ்டடி வெர்சஸ் ஒர்க் ஸ்டடி வெர்சஸ் மெத்தட் ஸ்டடி. ஓகேவா சார்? இது 3ம் யூ ஷுட் நோ ஃப்ரம் தியரி பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப வந்து எல்பிபி லீனியர் இப்ப நம்ம வந்து மெத்தடுக்கு போறோம் சார். என்னெல்லாம் மெத்தட் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். எல்பிபின்றது வந்து என்ன அர்த்தம்னா இஸ் a டெக்னிக் ஃபார் ஸ்பெசிஃபைங் ஹவ் லிமிட்டட் ரிசோர்சஸ் தான் இருக்கு சார். ஓகே. இப்ப லெட்ஸ் டேக் உங்க ஆர்கனைசேஷன்ல வந்து பெக் பாட்டில்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க சார் அது மேனுஃபேக்சரிங்? 30 பேரு. இப்ப அந்த 30 பேர் இருக்காங்க. அந்த 30 பேர் இருக்கிறதுக்குள்ள நான் அந்த பெக் பாட்டில்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி, ஆ காஸ்ட்டையும் மினிமைஸ் பண்ணி, லாபமும் நெறைய பார்த்து, ரிசோர்ஸஸையும் கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணி, வித்தின் த ஃப்ரேம் ஆஃப் டைம் நான் கஸ்டமரோட சட் ரெக்வயர்மென்ட்டையும் நான் மீட் பண்றேன்றத வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றத வந்து ஓஆர் வந்து ஒன் ஆஃப் த டெக்னிக் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. லீனியர் புரோகிராமிங் ப்ராப்ளம். ஓகேவா? அது ஒன் ஆஃப் த மெத்தட். இதுல வந்து லீனியர் புரோகிராமிங் மாடல்ல வந்து எப்படி இருக்கும்னா 2 விதமான பார்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஆப்ஜெக்டிவ் ஃபங்ஷன், இன்னொன்னு கன்ஸ்ட்ரெயின்ட் செட். Objective function and constraint set. Objective function and again emphasizing the same fact. Maximization of profit minimization of cost constraint என்ன எனக்கு வந்து லே 4 M's ஞாபகம் வச்சுக்கோங்க சார். மேன், மெட்டீரியல், மணி. ஸோ இந்த 4த்துல எது கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருக்கு? அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ட நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறேன்? அண்ட் அதையும் கன்சிடர் பண்ணி காஸ்ட்டும் கம்மியா இருக்கணும், ப்ராஃபிட்டும் அதிகமா இருக்கணும். அப்ப நான் எப்படி பண்ண போறேன்? அப்படின்றது தான் வந்து இதோட மெயின் அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன்லாம் கேட்க மாட்டாங்க சார். ஓகே. நீங்க சும்மா ஹை லெவலா பார்த்துக்கோங்க. டெஃபினிஷன்ஸ் ஐ வுட் சஜஸ்ட் நாட் டு ரீட் டெஃபினிஷன்ஸ் அட் ஆல். ஓகே. ஃபார் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் டெஃபினிஷன்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வாட். அதான் இம்பார்ட்டன்ட். மோர் கான்சென்ட்ரேட் ஆன் சம்ஸ் தியரி பார்ட். டெஃபினிஷன்ஸ்லாம் ரொம்ப இதுலலாம் இது பண்ணிக்காதீங்க. ஸோ அதே மாதிரி இது எதுலலாம் யூஸ் ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதுல எதெல்லாம் யூஸ் ஆகுனா திருப்பி அதே தான் ப்ராடக்ட் மிக்ஸ் ப்ராப்ளம், ப்ராடக்ட் ஷெட்யூலிங், பிளெண்டிங் ப்ராப்ளம்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் இதுவாகிறது. மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல ஒரு சேல்ஸ்மேன் வந்து அதான் இப்போ ஒரு சேல்ஸ்மேன் வந்து எந்த ரூட் எடுத்து இப்போ சேல்ஸ்மேனுக்கு டெய்லி டார்கெட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ சேல்ஸ்மேன் வந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்து அவங்களோட ஒர்க் என்னன்னா டாக்டர்ஸ் பார்த்துட்டு மார்க்கெட்ல என்ன நியூ மெடிசன்ஸ் இருக்கோ அந்த டாக்டர்ஸ் கிட்ட வந்து ஒரு சாம்பிள் மாதிரி கொடுத்துட்டு சார் இது இதுக்காக இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்குலாம் சொல்லிட்டு போது டாக்டர்ஸ் வில் நோ ஓகே என்ன நியூ மெடிசன்ஸ் வந்திருக்குன்றது அவங்களுக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஒர்க் இப்போ அவங்க வந்து இவ்வளோ இந்த டார்கெட்டுக்கு நம்ம இன்னைக்கு எப்படி பிளான் பண்ணணும்,
எந்த டாக்டர்ஸ் எந்த ரூட்ல பண்ணா நெறைய டாக்டர்ஸ மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றதுக்கு எல்பிபி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாரி எந்த ஸ்டாஃபிங் ப்ராப்ளம் 10 வேலை இருக்கு. 2 பேர் லீவ் போட்டாங்க. ஒருத்தர் தான் இருக்காருன்னா, அந்த 10 வேலையும் அந்த ஒருத்தர் கிட்ட எப்படி ஆ யார பண்ண சொல்றது? எப்படி பிரையாரிட்டி பண்ண சொல்றது? அப்படின்றது தான் மேனேஜ்மென்ட் அப்ளிகேஷன்ஸ். ரைட். அக்ரிகல்ச்சருக்கும் யூஸ் ஆகும். ஆம் பேர் என்ன? அந்த ஏரோஸ்பேஸ் எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். என்விரான்மென்டல் புரொடக்ஷன், அர்பன் டிபார்ட்மென்ட் எல்லா டிபார்ட்மென்ட்லயும் யூஸ் ஆகும். இது எதுலயுமே வந்து மிலிட்டரி டேங்கர் ஃப்ளீட்ட வந்து எப்படி ஷெட்யூல் பண்றது? இப்போ வந்து ஆப்பரேஷன் சிந்தூர் நடந்தது. ஓஆர் தான் எடுத்துட்டு வந்து பண்ணாங்க. எந்த இடத்துல மிலிட்டரி எங்க நிக்க வச்சா எப்படி நம்ம அட்டாக் பண்ண முடியும்? எந்த டைம்ல அவங்க கிட்டேருந்து இது வரும்? அப்ப அந்த டைம்ல எப்படி இவங்க எண்ட்லேருந்து அந்த ம எய்தர் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் பண்ணணுமா? இல்ல வி ஹேவ் டூ ஷோ அவர் அக்ரெசிவ்னெஸ்ஸா அப்படின்றதெல்லாம் லீனியர் புரோகிராமிங் ப்ராப்ளம்ல கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் ஹவ் தே டூ இட். இப்போ நவ் சார் நோட் மட்டும் எடுத்துக்கோங்களேன் சார். ஃபார்முலா நோட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க. குட். சார் இப்ப என்ன பண்ணுங்கன்னா, நான் இந்த ஸ்டெப் 1 நான் சொல்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. ஃபார்முலேஷன் ஆஃப் லீனியர் புரோகிராமிங் ப்ராப்ளம். ஒரு லீனியர் புரோகிராமிங் ப்ராப்ளம் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 ஃபைண்ட் த கீ டிசிஷன் டு பி மேட் ஃப்ரம் த ஸ்டடி ஆஃப் த சொல்யூஷன். எழுதிக்கோங்க. டாபிக் வந்து ஃபார்முலேஷன் ஆஃப் லீனியர் புரோகிராமிங் ப்ராப்ளம். சூப்பர். ஸ்டெப் 1 ஃபைண்ட் த கீ டிசிஷன் டு பி மேட் ஃப்ரம் த ஸ்டடி ஆஃப் த சொல்யூஷன். பிராக்கெட்ல போட்டுக்கோங்க சார். டு பி மேட் ஃப்ரம் த ஸ்டடி ஆஃப் த சொல்யூஷன். தெரியுதா இப்போ உங்களுக்கு? ம். ஓகே, ஓகே. இல்ல பிராக்கெட்ல எழுதாதீங்க. பிராக்கெட்ல மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட். Good. Next, identify the variables and assume symbols x1 and x2. ஆமா. x1 and x2 நீங்க வச்சுக்கலாம் சார். இல்லன்னா a1, a2 எப்படி வேணா வச்சுக்கலாம். Dash 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 dot for variable quantities noticed in step 1. Step 3. Express the possible alternatives mathematically in terms of variables. இது அப்படியே எழுதிட்டு இருக்கோம் சார். இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க.
Next, mention the objective. Okay, 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 okay. ஓகே. இப்போ வந்து அது சொல்றேன். இப்போ இந்த crocodile வாய் மாரி இப்படி இருக்குன்னா, இது லெஸ் தேன். ஓகேவா? இது வந்து கிரேட்டர் தேன். crocodile வாய் தொறந்ததுன்னா லெஸ் தேன். ஆன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி இருக்கும்போது லெஸ் தேன். இங்கே பாருங்களேன், எல்ன்னு வருது பாத்தீங்களா? தெரியுறதா? லெஸ். இப்படி ஸ்லாண்டிங்கா பாத்தீங்கன்னா, எல் மாரி இருக்கா? லெஸ். அதுக்கு ஆப்போசிட் கிரேட்டர். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா. எல் லெஸ் தேன். ஆமா. ஓகேவா? நெக்ஸ்ட் இத எழுதிட்டீங்களா? ஓகே. ஃபோர்த் ஓகே. மென்ஷன் த அப்ஜெக்டிவ் குவான்டிடேட்டிவ்லினா குவான்டிட்டியா மெஷர்மென்ட் பண்ணணும். ஆ இங்க எங்கேயுமே வந்து அ இன்டெலிஜென்ஸ் பத்தியோ, குட்வில் பத்தியோ, ரெபுடேஷன் பத்தியோ அந்த மாரி குவாலிட்டேட்டிவ் எங்கேயுமே வராது. ஜஸ்ட் எவ்ரிதிங் வி ஷுட் மெஷர் இட் குவான்டிடேட்டிவ்லினா எக்ஸ்பிரஸிங் இன் டெர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஸ்டெப் 4 எழுதின்றுங்க. ஸ்டெப் 5 எழுதின்றுங்க. நான் மீனிங் சொல்றேன். எக்ஸ்பிரஸ் த கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. 5 எழுதிருங்க. கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன அர்த்தம்னா தடங்கல்கள். எனக்கு இந்த வேலை செய்யறதுக்கு என்ன தடங்கல்? இப்ப எனக்கு வந்து எனக்கு இந்த வேலை இருக்கிறதுனால எனக்கு இந்த வேலை செய்ய முடியல. இது கம்மியா இருக்கிறதுனால இது செய்ய முடியல. இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால இது செய்ய முடியலன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட்ன்றது. பாட்டில் நெக், சேலஞ்ச். அதையும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இந்த தடங்கல்னால இதெல்லாம் இல்ல. இது ப்ராப்ளமு. ஆனா இன்ஸ்பைட் ஆஃப் இந்த தடங்கல் ஆனாலும் நான் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது, நான் எப்படி வந்து ப்ராப்ளம சால்வ் பண்ண போறேன்றது தான் the entire objective of linear programming problem. Express the constraint also as linear equalities and inequalities in terms of variables. ஓகே ரைட். குட். இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸ் தான் சார் ஓகே. பேசிக். இந்த பேசிக் சொல்யூஷன், ஆப்டிமல் ஃபீசிபிள் சொல்யூஷன் அதெல்லாம் வந்து சம் போடும்போது நம்ம பார்க்கலாம். ஆம், அதான் சம் போடும்போது ஒரு ஒரு இந்த இது என்னன்றதெல்லாம் சொல்றேன். இதுல வந்து ஆ,
இதெல்லாம் கவர் வேண்டாம் சார். இதெல்லாம் அப்படியே ஒமிட் பண்ணிடுங்க. லீனியர் புரோகிராமிங்ல இதெல்லாம் சோ ஃபார் சுத்தமா கேட்கவே இல்ல. அன்பவுண்டட்லாம் கேட்கறது இல்ல. ஆ. இப்ப வந்து உங்களுக்கு எப்படி நம்ப ஒரு டேபுலர் காலம் எப்படி ரெடி பண்ணணும்ன்றத சொல்றேன். நீங்க நோட்லாம் பண்ணிக்க வேண்டாம் சார். அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. டெசிஷன் வேரியபிள் இருக்கும். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னா X1, X2, X3. 3 ப்ராடக்ட்ஸோட யூனிட்ஸ இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் எப்படி பண்ணுவோம்னா, மேக்ஸிமைஸ் அப்படின்னா என்னன்னா, ப்ராஃபிட்ட ஜாஸ்தி பண்ணணும். Z இஸ் ஈக்குவல் டூ 10x1 plus 6x2 plus 12x3. சும்மா ஒரு சாம்பிள் மாரி காமிக்கிறேன். கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன? எனக்கு என்னலாம் ப்ராப்ளம்? ரிசோர்ஸ் 1 எனக்கு யூனிட் 1க்கு யூனிட் 2க்கு, யூனிட் 3க்கு 3க்குமே சேர்த்து பண்றதுக்கு எனக்கு 50 ஹவர்ஸ்க்கு தான் 50 ஹவர்ஸ் 50 ஹவர்ஸ்க்கு கீழ தான் பண்ண முடியும். ரிசோர்ஸ் 1 ஓகேவா? எனக்கு வந்து ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்கு? 80 கேஜி கீழ 80 கேஜி 80 கேஜி கீழ தான் இருக்கு. இது 3 ப்ராடக்ட்டையும் பண்றதுக்கு. இப்ப 5x1னா எனக்கு வந்து ப்ராடக்ட் இது பண்றதுக்கு எனக்கு அந்த இது குடுத்திருப்பாங்க. டீட்டெயில்ஸ் குடுத்திருப்பாங்க. அதுல நம்ம இந்த மாரி ஈக்குவேஷன் இது பண்ணி கேஜி 80 கேஜி கீழ தான் இருக்கு. எனக்கு லேபர் ஹவர்ஸ் 50 ஹவர்ஸ் தான் அவங்கள நான் யுட்டிலைஸ் பண்ண முடியும். கீழ இப்படி எழுதணும் சார். X1, X2, X3 கிரேட்டர் தான் ஈக்குவல் டூ நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். இது வந்து கான்ஸ்டன்ட்டா எல்லா சம்முக்குமே இந்த மாரி போடுவோம். நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ன்ட்டு. ஃபீசிபிள் ஸ்பேஸ்ன்றது என்னன்னா, இந்த X1, X2, X3 எல்லாமே வந்து இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை மை ஆப்ஜெக்டிவிட்டி ஃபங்ஷன் வேர் ஐ ஹேவ் அ கன்ஸ்ட்ரெயின்ட் ஆல்சோ. அப்படின்றது தான் இந்த மீனிங். ஃபீசிபிள் ஸ்பேஸ்னா. சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்பி மாடல் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். டிசிஷன் வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கணும். ஆப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் என்ன? கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னா ஃபீசிபிள் ஸ்பேஸ். ஓகேவா? லீனியர் புரோகிராமிங் மாடல வந்து கிராஃபிக்கல் மெத்தட்லயும் யூஸ் பண்ணுவாங்க. சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லயும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஆக்சுவலா இதுவரைக்கும் ஒரு வாட்டி கூட கேட்கவே இல்ல சார். ஓகே. அதனால ஜென்ரலா நார்மலி சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் நான் வந்து ஐ கீப் இட் as a லாஸ்ட் ப்ரையாரிட்டி. ரொம்ப ஹை லெவலா நீங்க பார்த்தா போதும். பட் கிராஃபிக்கல் மெத்தட் ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டிருக்காங்க. கிராஃபிக்கல் மெத்தட் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லிக் குடுத்துறேன். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் கடைசியா வச்சுக்கலாம். இப்போ இந்த எல்பி ப்ராப்ளம் இந்த இந்த பாக்ஸ் இருக்குல்ல சார், இந்த பாக்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இது ஹோம் ஒர்க்கா காப்பி பண்ணிக்கோங்க சார். இப்ப வேண்டாம். இந்த மாடல்ல இந்த மாடல்ல தான் நீங்க சம் போட ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? இத வந்து நான் இங்க பேஜ் நம்பர் நான் உங்களுக்கு இங்கேயே போட்டுறேன். ஆ இதுதான் நீங்க வந்து ஹோம் ஒர்க் டு காப்பி நோட்ன்னு போட்டுறேன். சரியா? சார் இப்போ எனக்கு ஒண்ணு சொல்லுங்களேன். உங்களுக்கு இதுக்கு ஆக்சஸ் குடுத்தேன். வந்திருக்கா? ஓஆர் சொல்லிட்டு உங்களோட நேம் போட்டு ஆக்சஸ் குடுத்தேன். இமெயில்ல வந்திருக்கான்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? பாருங்க உங்க இமெயிலுக்கு வந்திருக்கான்னு பாருங்க இந்த லிங்க்.